வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நர்சிங்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருவிய பத்தி தான். அதுதான் கேள்விகள். ஆமா, கரெக்ட்டான கேள்விகளை கேட்கிறது தான் நோயாளிகள புரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்களுக்கு நல்ல வைத்தியம் குடுக்கிறதுக்கும் முதல் படி. இப்ப இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பேஷண்ட் நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வலி இல்லையா? இல்ல பயமா இருக்கா? இந்த உண்மைய தெரிஞ்சுக்க நாம சரியான கேள்விய கேட்கணும். இதுதான் நர்சிங் ஆராய்ச்சியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம சும்மா பேசுற மாதிரி கேக்குற கேள்விக்கும் ஆராய்ச்சிக்கு கேக்குற கேள்விக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சொல்லப்போனா ஆராய்ச்சியில கேள்வி கேட்கறதுங்கிறது தகவல்களை சேகரிக்கிற ஒரு சயின்டிபிக் முறை. ஆமா, இதுதான் அதோட ஃபார்மல் டெஃபினிஷன். கேள்வி கேட்கறதுங்கிறது ஒரு முறையான செயல்முறை. இது மூலமா நாம நம்பகமான சரிபார்க்கக்கூடிய டேட்டாவை பெற முடியும். இது வெறும் பேச்சு இல்ல, இது ஒரு டேட்டா கலெக்ஷன் டெக்னிக். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். ஆராய்ச்சி கேள்விகளை 2 முக்கியமான வகையா பிரிக்கலாம். இந்த 2 வகைகள் தான் நம்ம எந்த மாதிரி தகவல்களை வாங்க போறோம்னு முடிவு பண்ணோம். இத சிம்பிளா சொல்லணும்னா, உங்க டூல் கிட்ல இருக்கிற 2 முக்கியமான ஆயுதம் மாதிரி. ஒன்னு ஆழமா தோன்றதுக்கு, இன்னொன்னு துல்லியமா அளவிடுறதுக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. முதல்ல நம்ம முதல் கருவியான ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். இது ஒருத்தரோட மனசுல இருக்கிறத வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு திறவுகோல்னே சொல்லலாம். இங்க பதில் சொல்றவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. முன்னாடியே தயார் பண்ணி வச்ச பதில்கள் எதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு, இந்த மருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறது ஒரு நல்ல உதாரணம். இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதோட பிளஸும் மைனஸும் ஒரே காயினோட 2 பக்கம் மாதிரி தான். ஆமா, ஆழமான தனிப்பட்ட பதில்கள் கிடைக்கிறது ஒரு பெரிய பிளஸ். ஆனா அந்த பதில்களை எல்லாம் வகைப்படுத்தி அனலைஸ் பண்றது ரொம்பவே சவாலான விஷயம். சரி, இப்ப நம்மளோட 2வது டூலுக்கு வருவோம். இது ரொம்ப கட்டமைக்கப்பட்ட நேரடியான பதில்களை வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான வழி. இதுக்குள்ளேயே நிறைய வகைகள் இருக்கு. இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்க. இதுதான் க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ் உலகத்துக்கான நம்மளோட மேப். இது எப்படி டைகாட்டமஸ், மல்டிபிள் சாய்ஸ்னு முக்கியமான பிரிவுகளா பிரியுதுன்னு காட்டுது பாருங்க. வாங்க இப்ப இதுல ஒவ்வொன்னா ஆழமா பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப நேரடியானது. ஆம் அல்லது இல்லை, ஆண் அல்லது பெண். இது ஆரம்பகட்ட தகவல்களை சீக்கிரமா வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நமக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஃபார்மேட். உதாரணத்துக்கு, கீழே இருக்கிற அறிகுறியில எது உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டு தலைவலி, குமட்டல், சோர்வுன்னு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது. இது டேட்டாவை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணவோ ஸ்டாட்டிஸ்டிக்கலா அனலைஸ் பண்ணவோ ரொம்ப யூஸ்ஃபுல். பேர்ல இருக்கிற மாதிரியே ஒரு கஃபேட்டேரியால நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ற மாதிரி தான் இது. ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது கீழே இருக்கிற சேவைகள்ல எது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு கேட்டு வீட்டுக்கு வந்து நர்ஸ் பார்க்கறது, பிசியோதெரப்பி, டயட் கவுன்சிலிங்னு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு எது பொருத்தமா இருக்கோ அதை அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. எது ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் எது, இந்த மாதிரி முன்னுரிமைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேவி வகை ரொம்பவே சிறந்தது. ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன தேவைகள் முக்கியம்னு வரிசைப்படுத்த சொல்றது அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ண ரொம்ப உதவும். முழுசா ஏத்துக்கிறேன்ல இருந்து முழுசா மறுக்கிறேன் வரைக்கும் ஒருத்தரோட உணர்வுகளோட தீவிரத்தை அளக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஹாஸ்பிட்டல்ல வலிக்கு ரேட்டிங் கேட்பாங்களே, 1லிருந்து 10 வரைக்கும், அது இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். இது ஒரு பேஷண்டோட திருப்தியையோ இல்ல வலியோட அளவையோ துல்லியமா தெரிஞ்சுக்க உதவும். சோ, சுருக்கமா சொல்லணும்னா, க்ளோஸ்ட் எண்டட் கேள்விகள் ரொம்ப வேகமானவை, அனலைஸ் பண்ணவும் ஈஸி. ஆனா அதே நேரத்துல ஒருத்தரோட உண்மையான முழுமையான கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு தடையா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நமக்கு இந்த 2 கருவிகளை பத்தியும் தெரிஞ்சிடுச்சு. ஆனா எந்த நேரத்துல எந்த கருவியை யூஸ் பண்ணணுங்கிறது தான் அசல் திறமையே. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிரும். தப்பான கருவியை யூஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற தகவலும் தப்பா தான் இருக்கும், இல்ல முழுமையா இருக்காது. சரியான கேள்விதான் சரியான ஆதாரத்துக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். யோசிச்சு பாருங்க. இங்க என்ன தேவை? வேகம், ஸ்டாண்டர்டான டேட்டா, அப்புறம் கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். அப்ப என்ன கேள்வி யூஸ் பண்ணுவீங்க? கரெக்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ரேட்டிங் ஸ்கேல் மாதிரி இருக்கிற க்ளோஸ்ட் எண்டட் கேள்விகள் தான் சரியான சாய்ஸ். ஏன்னா அது வெவ்வேறு வார்டுகள்லேருந்து வர டேட்டாவை ஈஸியா கம்பேர் பண்ணவும் ஸ்டேட்டிஸ்டிக்கலா அனலைஸ் பண்ணவும் ரொம்பவே உதவும். கடைசியா, இந்த ரிசர்ச் முறைகள்லாம் எதுக்கு பண்றோம்? நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் இந்த முழு அலசலோட மைய கருத்து. ஒரு நர்ஸ் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் ஒரு நோயாளியோட நலனை மேம்படுத்துறதுக்கான ஒரு படிதான் சொல்லலாம். இன்னைக்கு டெக்னாலஜி பிக் டேட்டான்னு போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல எண்கள் மற்றும் தரவுகளுக்கு நடுவுல ஒரு நோயாளியோட உண்மையான உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான மனிதநேயத்தோட கேட்கிற கேள்விதான் மிக முக்கியமான திறமையா இருக்குமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.